இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஓட்டத்தில் எவ்வளவு கவனமாக நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய ஓட்டத்திலிருந்து வழிவிலகி போனவர்களை ஒரு 2 பேரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 56வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது? சீஷர்கள் பின்வாங்கி ஓடி போனார்கள். சீஷர்கள், ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டிய சீஷர்கள், அவர்கள் பின்வாங்கி ஓடி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு ஓட்டத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. பின்வாங்கி ஓடுகிற ஓட்டம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறதான ஓட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பின்வாங்கி கொண்டு இருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயத்துல பின்னிட்டு திரும்பி பின்வாங்கி நாம் கொண்டு இருக்கிறோமா? இல்லை ஆண்டவருக்காக வைராக்கியமாய் முழுவதுமாக முன்னாக பார்த்து கொண்டு நாம் ஓடுகிறோமா? பாருங்க, ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் ஒரு நிமிஷத்துல பின்வாங்கிட்டாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஓட்டம் நம்மிடத்தில் இருக்குமானால், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கதான அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை, அந்த இலக்கை அடைவதற்கு நம்மால் கூடாத காரியமாய் போய்விடும். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாய் நிற்கிறேன், எது நடந்தாலும் நான் உண்மை உத்தமமாய் நிற்கிறேன் என்று சொல்லி வைராக்கியமாய் நிற்க வேண்டும். ஒரு சகோதரி இருந்தார்களாம். அந்த சகோதரிக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்களாம். 3மே பெண் பிள்ளைகள். அவர்கள் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க தயாராக இருந்தார்கள். முதலாவது பிள்ளையை சைனா தேசத்தில் ஊழியத்திற்காக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. இந்த சைனா தேசத்தில் ஊழியம் செய்வது ரொம்ப கடினமான காரியமாக இருந்தது அந்த காலங்கள். அப்போ இந்த சகோதரி போயிட்டு வர்றப்ப அவர்கள் போகிற வழியில் போய் ஊழியம் செய்கிறார்கள். இவர்களை அநேகம் பேர் தாக்கி இவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். அந்த முதலாவது சகோதரனுடைய சடலம் வீட்டுக்கு வருகிறது. இதை பார்த்து அந்த தாயார் அந்த சகோதரியை பார்த்து கொண்டே இருக்கிறாங்களாம். ஆனால் அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வரவே இல்லையா. அவங்க மனதில் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் அவங்களுடைய 2வது பிள்ளையை அதே சைனா தேசத்திற்கு, அதே இடத்திற்கு ஊழியத்திற்காக அனுப்புகிறாங்களாம். 2வது பிள்ளைக்கு இதே போல் கஷ்டமான அகோர சூழ்நிலை நடக்கிறதாம். 2வது பிள்ளையினுடைய சடலமும் வருகிறதா. அந்த பிள்ளை சடலத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்காக என் பிள்ளை மறித்திருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தா. 3வது பிள்ளை எப்படி ஊழியத்திற்காக சைனா தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. 3வது பிள்ளையுடைய சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அவ்வளோ இறந்து போகிறான். அப்போ இந்த சகோதரி அழுதாங்களாம். என்ன சொல்லி அழுதாங்களாம்? இனிமேல் ஆண்டவருக்காக அனுப்புவதற்கு என்கிட்ட பிள்ளை இல்லையே, என்கிட்ட மகள் இல்லையே என்று சொல்லி அவங்க கண்ணீர் வடித்து அழுததாக நம்ம பார்க்க முடியுது. இப்படியாக ஒரு ஸ்டோரியை நான் வாசித்தேன். இதில் நமக்கு என்ன தெரிகிறது? அந்த சகோதரனுடைய வைராக்கியத்தை பாருங்கள். ஒரு பிள்ளை இறந்த உடனே அவங்க பின்வாங்கி போகலை. இன்னும் மிச்சம் 2 பேர் இருக்காங்க, அவங்கள நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி பின்வாங்கி போகலை. ஊழியத்திற்காக தன்னுடைய 3 பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்துதான அந்த சகோதரி, 3 பிள்ளைகளையும் வைராக்கியமாக ஒப்பு கொடுத்துதான அந்த சகோதரி. இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் நம்ம பின்வாங்கி போகிறோமா? இந்த சீஷர்களை போல பின்வாங்கி போகிறோமா? பேதுரு சொல்லுகிறாரு, ஆண்டவரே யார் உம்மை விட்டு போனால் நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொன்ன பேதுரு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கும்போது கெத்சமனே தோட்டத்தில் அவரோடு இருந்த சீஷர்கள்லாம் சிதறடித்து ஓடி போனாங்க. இந்த சீஷர்கள் பாருங்கள், மறுபடியுமாக ஆண்டவர் மரித்த போது அவர்கள் தன்னுடைய வேலையை பார்க்கும்படியாக, ஆண்டவருக்கு இந்த வைராக்கியமாக நிற்காம அவங்க தங்களுடைய வேலையை பார்க்கும்படியாக ஓடி போய்விட்டார். ஆனால் ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாக இருக்கிற சீஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவள் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்து கொண்டாங்க சீஷர்கள். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டிய நம்ம பின்வாங்கிட்டோமே என்று சொல்லி உணர்ந்து கொண்டு அதற்கு பின்பதாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அங்கும் இங்குமாக கடந்து செல்வதை பார்க்க முடியும். அவர்கள் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மறைத்ததை நாம் பார்க்க முடியும். முன் வச்ச காலை பின்வைக்காதபடிக்கு, பின்வாங்காதபடிக்கு முன்னோக்கி ஓடுவதற்கு நாம் கிருபை பாராட்ட ஆண்டவர் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நம்மளுக்கு பாராட்டுவாராக. 2வது கூட ஒரு விதமான ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். யோனா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோனாவுடைய சம்பவத்திலிருந்து ஒரு விதமான ஓட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம்.
அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களிடத்திலிருந்து தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடுகிறதான ஒரு ஓட்டம், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறதான ஒரு ஓட்டம். இந்த யோனா ஆண்டவர் அவனுக்கு நியமித்திருந்தான ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்திலிருந்து விலகி அவன் தர்ஷீஷ் என்று சொல்லப்படுகிறதான வேறொரு ஊருக்கு அவன் கப்பல் ஏறுகிறான். வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறதான ஒரு ஓட்டம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நாம் காக்கப்படுகிறோமா யோசித்து பாருங்க. நாம் ஆண்டவருடைய செட்டை நிழலில் அடைக்கலமா இருக்கிறோமா யோசித்து பாருங்க. இன்னைக்கு இல்லை யோனாவை போல ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வழி விலகி போகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியை நாம் எழுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்மளுடைய பிரசன்னத்தின் நிலையில, அவருடைய செட்டையின் நிலையில எப்பொழுது நான் இருக்க வேண்டும். கோழியானது எப்படி ஒரு குஞ்சு விலகி போனாலும் அதை தீண்டி தன்னுடைய இடத்துல எடுத்துக்கொண்டு தன்னுடைய செட்டை நிலையில அதை மறைத்து பாதுகாக்குமோ, அதே போலதான் கர்த்தரும் நம்மிடத்துல இதுதான் எதிர்பார்க்கிறார். நாமும் அவருடைய செட்டையின் கீழாக இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த அவருடைய செட்டையின் மறைவில இருப்பதை விட்டு இந்த உலகத்தை நோக்கி, உலகத்தின் பாவங்களை நோக்கி, உலகத்தின் இச்சைகளை நோக்கி, உலகத்தின் சம்பாஷணைகளை நோக்கி கடினமான மாயையை பின்பற்றுவர்களாய் நாம் ஓடி போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மாயையை பின்பற்றாதபடிக்கு என்னுடைய செட்டைகளின் கீழாக, என்னுடைய பிரசன்னத்தின் கீழாக நீங்க வாங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய சுயத்தை நம்பி நாம் ஓடி போகிறோம். ஆனால் நம்முடைய சுயத்தை நம்பி நாம் ஓடாதபடிக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தின் நிழலில், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மறைவில நம்மை மறைக்கும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்கிறோமா? நம்ம அதற்கு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பிரசன்னத்தின் கீழாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவர்கள் செய்கிற காரியங்கள்ல சரியாய், நேர்த்தியாய், பொறுமையோடு கூட அவர்கள் செய்வார்கள். பொறுமையோடு கூட அவர்களுடைய ஓட்டத்தை ஓடுவார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி ஓடுகிறோமா? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடாதபடிக்கு வேற ஏதோ ஒரு ஓட்டத்துல தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று சொல்லி வேதத்திலே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. அப்படிப்பட்டதான ஒரு ஓட்டம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய மறைவில, நிழலில, நிழலாட்டத்துல ஓடுகிறதான, பிரசன்னத்திற்கு மறைந்து ஓடுகிறதான ஒரு ஓட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க இப்படிப்பட்டதான ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கிறோமா? இப்படிப்பட்டதான ஒரு ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். இன்னைக்கு 2 விதமான ஓட்டத்தை கர்த்தர் நமக்கு எதிர்ப்பு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பின்வாங்காமல் ஓடுகிறதான ஒரு ஓட்டம். சீஷர்களை போல பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் வைராக்கியமாய் நிற்கிற சீஷர்கள் அவரை கண்டு அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பின்வாங்கி போக மாட்டாங்க. ஆனா இவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே உங்களுக்காக நான் நிற்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்ளும்படியான கிருபைகளை நீர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னா, மாம்ச சிந்தை அது மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும். ஆண்டவரே இயேசுப்பா, அந்த ஆவியின் சிந்தையை நான் தரித்து கொள்ள, உங்களுக்காக உத்தமமாய் நிற்கிறதான ஆவியின் சிந்தையை நான் தரித்து கொண்டு நடக்க நீர் எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான இந்த 2 விதமான ஓட்டங்களை நம் மனதில் வைத்து ஆண்டவர் நோக்கி பார்த்து செபிப்போம். கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் இறக்குமுண்ட பரலோக பிதாவே, ஆவியானவர் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தனை செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் ஓட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பின்வாங்கி போகாதபடிக்கு உம்முடைய சட்டையின் நிலையிலே, உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே இயேசுவா மறைத்து நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தை வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் தருகிறோம்ப்பா, நீங்களே கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரை வைராக்கியமாய் உண்மையும் முத்தமாய் ஓட கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீட்பராமேஸ்வரன் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.